அனைவருக்கும் கின்சிலர்ஸ் அகாடமியின் வணக்கம். தேர்வு நோக்கில் திருக்குறள் நாள் 18 பண்புடைமை அதிகாரத்துல மீதமுள்ள 5 குறளை பார்க்க போறோம். முதல் குறள், பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவென்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகம் இன்னும் எதனால இயங்கி கொண்டிருக்கு அப்படின்னு கேட்டா, பண்புடையோர்கள் இருக்கிறதுனாலதான் இயங்கி கொண்டிருக்கு. இல்லைன்னா இந்த உலகம் என்னைக்கோ அழிஞ்சி மண்ணோடு மண்ணாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அதாவது அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவங்களா இருந்தாலுமே அவங்க வந்துட்டு பண்பில்லாதவங்களா இருந்தா எதை போல் கருதப்படுவாங்க அப்படின்னா ஓரறிவுடைய மரம் போல் தான் கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை அப்படின்னு சொல்றாங்க. நண்பாற்றார் ஆகி அப்படின்னா நட்பு கொள்ள முடியாத வஞ்சகர்கள் கிட்ட கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பண்பில்லாத செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், நகல்வல்லர் அல்லார்க்கும் மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டிருள். அதாவது நகல்வல்லர் அப்படின்னா பிறரிடம் சிரித்து பேசக்கூடிய இயல்பு இல்லாதவங்களுக்கு இந்த உலகம் எப்படி தெரியும் அப்படின்னா பகலிலும் இருள் போன்றுதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திருந்தற்று. அதாவது பண்பு இல்லாதவர்கள் கிட்ட சேரக்கூடிய செல்வம் எதை போன்றது அப்படின்னு கேட்டா அந்த பாத்திரத்தின் தன்மையால நல்ல பால் எப்படி திரிஞ்சு போகுதோ கெட்டு போகுதோ அதை போன்றது அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 விஷயத்த ஒண்ணுக்கு ஒண்ணு ஓமையா சொல்லி சற்று அப்படின்ற ஓமை ஒரு வெளிப்படையா வந்திருக்கனால இந்த குறள் ஓமை அணியாகுது. நாளைக்கு வேறொரு அதிகாரத்துல இருந்து மீதம் ஒரு 5 குறளை பார்ப்போம். நன்றி.